வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நீங்கள் காலங்காத்தால் ஒரு 6-7 மணிக்கெலாம் அப்படியே ரோட் சைடில் போனீங்கன்னா தள்ளுவண்டி கடைகளில் பார்த்திங்கன்னா நல்லா ஆவி பறக்க சுட சுட இட்லி, தோசை, பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கூடவே ஒரு சூப்பரான புதினா கொத்தமல்லி தக்காளி சட்னி ஒன்று கொஞ்சம் தண்ணியாக வைப்பாங்க. நல்ல 4 இட்லி கேட்டிங்கன்னா வச்சு தாராளமாக ஊற்றி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது இட்லிக்கு மட்டும் இல்லை, இட்லி இந்த மாதிரி தோசை, பொங்கல் எல்லாத்துக்கூடையும் அந்த சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த சட்னி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எனக்கு இட்லியை விட இந்த கல் தோசை கூட சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி செய்கிற இந்த சட்னி ஒரு 5லேருந்து 6 பேர் தாராளமாக ஊற்றி சாப்பிடலாம். 2 வெங்காயம், 3 பழமான தக்காளி, பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது, அதில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அளவுகளோடு. ஃபஸ்ட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. நீங்கள் கருப்பு உளுந்து வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் அப்படியே நல்லா செவந்து வரட்டும். இந்த உளுத்தம்பருப்பு, அந்த கடலைப்பருப்பு, அது ரெண்டும் சேர்ந்து அதில் ஒரு நல்ல அந்த சட்னிக்கு ஒரு திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்தது ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டு, ஒரு சின்ன 1/2 இன்ச்சு துண்டு அளவுக்கு இஞ்சி, அதையும் போட்டுடுங்க. உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 3 காஞ்ச மிளகாவும் 1 பச்சை மிளகாவும் சேர்க்குறேன். மிதமான காரம். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் 2 மிளகா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. அது உங்கள் விருப்பம். எப்பயுமே காரம் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் உப்பு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் தூக்கலாக போடணும். அப்போ அரைச்சி தண்ணி ஊற்றி கலக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் வதங்கினோன்னே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி, சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போடுங்க, வதக்கிட்டு அரைக்க தானே போகிறோம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும். 1 டீஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்க்குறேன். அப்போ தான் சட்னி தண்ணி ஊற்றி கரெக்டாக வரும்போது அந்த உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பழமான 2 தக்காளி, 2லேருந்து 3 தக்காளி கூட போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். நல்லா பழமாக இருக்கணும். பார்த்திங்கன்னா ரோட்டு கடை சைட்லலாம் தக்காளி விலை கம்மியாக இருக்கப்போ தக்காளி கூட போடுவாங்க, வெங்காயம் கம்மியாக இருக்கப்போ வெங்காயம் கூட சேர்த்துப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் விட தக்காளி கொஞ்சம் கூட இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இது நல்லா வதங்கி வந்தோடனே நான் 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் செந்தூர் காஷ்மீர் மிளகாய் தூளும் சேர்க்குறேன். இது இந்த சட்னிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க. பட் சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா குழஞ்சி அப்படி வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும், ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைங்க, அதில் பாதி அளவு கொத்தமல்லி, இல்லை 2ம் ஈக்குவல் அளவு போடுறதுனாலும் போடலாம். மெயினாக கொத்தமல்லியில் அந்த தண்டு இருக்கும் பாருங்கள், அதோடு சேர்த்து போடுங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டோன்னா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே ஒரு பெரட்டி விட்டிங்கன்னா போதும். அதில் லேசாக அந்த பச்சை வாசனை இருக்கணும். ரொம்ப அந்த புதினா கொத்தமல்லிலாம் வதங்கிடக்கூடாது. இப்போ அதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு, உங்கள் வீட்டில் ஆட்டுக்கல்லில் ஆட்டினீங்கன்னா இந்த சட்னி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பட் இல்லைன்னா ஆப்ஷன் இல்லை, நமக்கு மிக்சி தான். ஆட்டுக்கல் வச்சுருக்கவங்க ஆட்டுக்கல் ஆட்டி தான் பாருங்களேன். மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறன்னு அரைக்கணும். அரைச்சிட்டு அதே வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு ஆஸ் யூஷுவல் தாளிக்கிறதுக்கு போடுற மாதிரி தான். வேணும்னா ஒரு காஞ்ச மிளகா கூட கிள்ளி போட்டுக்குங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடுங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை நீங்கள் தைரியமாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு இதில் 1 கப்பு தண்ணி மிக்சியிலே கலந்து ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு திரும்ப கூட இன்னொரு கப் தண்ணியும் நான் ஊற்றினேன். நல்லா கலந்து விட்டு பாருங்கள். இப்போ தேவைப்பட்டால் இன்னொரு 1/2 கப் தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு மட்டும் கரெக்டாக இருக்குது. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஃபைனலாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. இதுவே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அவங்க இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றுவாங்க. பட் நம்ம ஒரு மிதமான அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன்.
ஸோ வீட்டில் எத்தனை ஆளுங்க இருக்காங்கங்கிறத பொறுத்து. ஒரு 4 கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா தண்ணியை அடித்து விடலாம். ஆனால் டேஸ்ட் அப்படியே இருக்கும். ரொம்ப அதுக்குன்னு ஓவராகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஓரளவுக்கு இந்த நம்ம போட்டிருக்க பொருளுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஜஸ்ட் ஒரு கொதி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மணக்க அருமையாக இருக்கும் இந்த சட்னி. இதோட ஸ்பெஷலே என்ன தெரியுங்களா? காலையில் அரைச்ச சட்னி நைட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். வெளியிலே வச்சா கூட கெட்டு போகாது. ஏன்னா நம்ம ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணோம் பார்த்தீங்களா? அதனால் இட்லி மேலே தாராளமாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு என்னவோ இந்த கல் தோசை கூட இந்த தோசை எடுத்து சட்னியில் புரட்டி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா எல்லாத்துக்கும் இந்த சட்னி செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.